கிண்டி இருக்க? அடி பிடிச்சிரும்ல. ஏமா இரு, அடி இன்னும் அடி பிடிக்கல, அதனால கிண்டி விட்டுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் வெந்துடும். ஈஸ்வரி, அப்பத்தா, ஜீவானந்தத்தை ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தேன். ஃபங்க்ஷனை பற்றி பேசுறதுக்காக கால் பண்ணப்போ ரிங் போகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்விடேஷனில் பேர் போட்டு அதோட காப்பியை கூட அனுப்பி வச்சேன். கட்டாயமாக வரேன்னு சொன்னார். அப்புறம் ஏற்பாட்டை பற்றி சொன்னேன். நிச்சயமாக வந்துடுறேன்னு சொன்னார். இப்போ இது வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சாதாரணமாக அவர் அப்படி பண்ண மாட்டாரு. இவ்வளோ விஷயம் பேசி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னா என்னன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல அப்பத்தா. என்ன விஷயம்னு தெரியல. சாதாரணமா இப்படி பண்ற ஆள் கிடையாது அவரு. இம்மிடியேட்டா ரிப்ளை பண்ணுவாரு. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்ப எதுவுமே இல்லைன்னா என்னன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரோ? இப்ப நம்ம ஹெல்ப் அவருக்கு தேவைப்படுதா? எதுவுமே தெரியாம என்ன பண்றதுன்னு புரியல. இத சொல்லி உங்களை எல்லாம் குழப்ப வேண்டாமேன்னு பேசாம இருந்தேன். உனக்கு ஒருவேளை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு கேட்கறதுக்காக இல்ல அப்பத்தா, எங்களுக்கும் எதுவும் தெரியாது. அக்காவும் அவரை போய் பார்க்கலையே, ஃபோன்ல கூட பேசின மாதிரி தெரியலையே. ஈஸ்வரி, என்ன யோசிக்கிற? இல்ல அப்பத்தா, எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே. ஆமா, அவரு கூட 2 பொண்ணுங்க வேலை பார்க்குமே, அவங்க நம்பர் ஏதாவது இருக்கா? ஒருவேளை அவங்க கிட்ட கேட்டா என்ன ஏதுன்னு கூட தெரியல இல்லையா? இல்ல, அவங்க நம்பர் என்கிட்ட இல்ல அப்பத்தா. சரி சரி, பார்க்கலாம். சரி, வரேன். என்னக்கா, அப்பதான் ஏதோ சொல்லிட்டு போறாங்க. என்னக்கா? அண்ணி, இந்தாங்க, ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹலோ. ஹலோ ஈஸ்வரி. ஆமா, யாரு? நான் ஃபர்கானா பேசுறேன். ஜீவானந்தம் தோழர் கூட இருப்பேன்ல. சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வர முடியுமா? நான் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். ஐயோ இல்லைங்க, நாங்க எல்லாரும் கிளம்பி அப்பத்தாவோட ஊருக்கு வந்திருக்கோம். வீட்ல இல்ல. தெரியும். அப்பத்தா வீட்டு வாசல்ல தான் கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன? கொஞ்சம் உங்களை பார்க்கணும், வர முடியுமா? என்னாச்சு? பதறாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொஞ்சம் வெளியே வந்தா உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஓகே. என்னக்கா? நீங்க கொஞ்சம் என் கூட வாங்களேன். சக்தி, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோ. என்னாச்சு? ஜனனி, நீயும் வா. இதோ வந்துடுறோம். கொஞ்சம் பாத்துக்க சக்தி. வாங்க வாங்க. சக்தி, ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு தெரியலையே, வந்ததும் கேட்போம். ஏமா, ஒரு நிமிஷம் வாங்க. அந்த கை பிடிங்க, இறக்கி வச்சிரு. இறக்கிடலாமா? இல்ல, சூடெல்லாம் ஓகே. அப்படி இது இறக்கிடலாம்க்கா. பிடிங்க. பார்த்து தூக்கு. பரானா, என்னாச்சுமா? சொல்லு. இல்ல, தோழர் எங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு வேலையா ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. நீ என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் உடச்சி சொல்ல. நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் உடச்சி சொல்ல ப்ளீஸ். இங்க பாருங்க. ஐயாக்கா, வெண்பாக்கா. வெண்பாவா? அடிபட்டு இருக்கு. வெண்பா, என்னாச்சு? என்னமா ஆச்சு வெண்பாவுக்கு? என்னக்கா இது? சாரி மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இல்ல, வெண்பாவை என்கிட்ட விட்டுட்டு ஊருக்கு கிளம்பினாரு. போனதுல இருந்து உங்ககிட்ட விட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணேன். ஆனா நைட்டு ஃபுல்லா
அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருந்தா. பெட்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஐயோ, காலையில இருந்து ஃபீவர் வேற. மெடிசன் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஈஸ்வரி அம்மா கிட்ட போகணும்னு அழுதுட்டு இருக்கான். தோழரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சாரி மேடம். தோழர் சொன்னதை மீறி நான் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. எவ்வளோ டைவர்ட் பண்ணாலும் ஈஸ்வரி அம்மா கிட்ட போகணும்னு பிடிவாதமா இருக்கா. உங்க வீட்டுக்கு போகணும். ஆனா அங்க வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டுல கேட்டப்போ நீங்கெல்லாம் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கேட்காமலேயே இவளை இங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. ஐயா, என்னங்க நீங்க பிள்ளைய பாத்துக்கிறதுலாம் ஒரு விஷயமா? இவங்க அப்பா இருக்கு என்னாச்சு? முதல்லயே அழைச்சாந்து எங்கிட்ட விட்டு போயிருக்கலாம்ல. போன தடவை நாங்க தானே பாத்துக்கிட்டோம். பார்த்துக்கிட்டோம்க்கா. ஆனா வீட்டில் இருந்த ஜென்மங்களாம் சும்மாவா இருந்துச்சு? இந்த பைத்தியங்க பேசின பேச்செல்லாம் இந்த பிள்ளை போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காதா? அதனால நமக்கு எதுக்கு சிரமம்னு அவர் இவங்க கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு போல. அவங்க அப்பாவை கூட கேட்கல, உங்களை மட்டும்தான் சொல்றான். உங்களால பாத்துக்க முடியுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. தனித்தனியா இருந்தாலே ரொம்ப ஆடுவாங்க. இப்போ ஒன்னா வேற இருக்காங்க. என் புருஷன் வேற பெரிய கிறுக்கேன். இப்ப தலையில வேற அடிபட்டிருக்கா. வெறி கொண்டு அலைவான், தலைகீழ நடப்பான். எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி மூத்தார் வேற இருக்காரு. நான் பாத்துக்கிறேன் ஃபர்ஹானா. வெண்பாவை என்கிட்ட விட்டுட்டு போங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தா வேண்டாம். ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. இல்ல தோழருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. தோழரை ஏற்கனவே நான் நிறைய கோவப்படுத்திட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குழந்தையோட அன்புக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேம்மா. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ரேணு, இதை புடி. கொடுங்க. வெண்பா, 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 வாம்மா, வா, மெதுவா. வா, மெதுவா. நண்பா, இங்க பாரு. பாத்து. நந்தினி ஆண்டி. வெண்பா, ஒன்றும் இல்லை. தாரா இருக்கா? யாரா இருக்கா? ஒன்றும் இல்லை. ஐயப்பா, மயக்கமா. நான் பாத்துக்கிறேம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஏம்மா, ஜீவானந்தன் சார் நாளைக்கு வாராரா? வரேன்னு சொல்லியிருந்தாரா? இல்ல வரேன்னு சொல்லியிருந்தாரு போல. அப்போ வருவாருன்னு நினைக்கிறேன் நான் மேடம். உள்ள போலான்னு. வா, உள்ள கூட்டிட்டு போறேன். நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன். சரி, வாங்க. போயிட்டு வாங்க. என்னக்கா, அவங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்பெல்லாம் நோண்டி நோண்டி கேள்வி கேட்குமே. என்ன பண்ண? என்ன பண்றது? இந்த ராஜேஷ்குமார் கிரைம் நாவல்ல வர்ற மாதிரி திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைஞ்சதாயிருச்சே நம்ம வாழ்க்கை. அதெல்லாம் சமாளிப்போம். அப்புறம் என்ன ஏதுன்னு யோசிப்போம். வேற என்ன செய்யறது? வா. அது சரி, இந்த கிரைம் ஸ்டோரியில நம்மள டெட் பாடி ஆக்காம இருந்தா சரிதான். ஆனா அந்த பிள்ளைக்காண்டி நம்ம யோசிச்சுதானே ஆகணும். என்னென்ன நடக்க போதோ. ஐயோ,
டேய் கதிர, இந்த கௌதம்னா யாரா? அன்னைக்கு ஜீவானந்தன் நம்ம ஃபேக்டரி பிடிக்கிற போது கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு ஃபைலோட வந்தானே அவனா? டேய், அவன் ஜனனி கூட காலேஜில் படித்த பையன் இல்லை? அவனே தான். அன்னைக்கு என்னமோ ஃபாரின்கார மாதிரி கோட்டை மாட்டிக்கிட்டு வந்தேன், இன்னைக்கு என்னமோ ரவுடி வேலை பார்க்குறான் அவன். அண்ணே, அன்னைக்கு போட்டதெல்லாம் வேஷம்ண்ணே. அது அப்பத்தாக்காக கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ சுயரூபத்தை காட்டுறானுங்க. என்னடா சுயரூபம்? இந்தா அடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வெக்கமா இல்லை? அவங்ககிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். மாமா, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா பூரா பயிலுக்கும் கத்தி எடுத்து கிட்னிக்குள்ள விட்டு கிண்டி விட்டுருப்பேன் மாமா. இவர் தனியா போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப வரைக்கும் என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லல. நடந்தது என்னன்னு இப்பதான் எனக்கே புரியும். தண்டரா போட்டு ஊர் இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. வகுந்துருவான், மூடி நில்லு. அவன் மேலே ஏன்டா பயிரா? அங்கே விட்டுட்டு இங்கே வந்து விடுற. சின்ன பயிரில் வந்துட்டு வந்து நிற்காம மானம் கட்டவில்லை, மானத்தை வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். சத்தியமா சொல்றேன், அந்த பயல்களை காலி பண்ணாம விட மாட்டேனே. நடக்கும், நீங்க பாப்பீங்க. இன்னொரு விஷயம்ண்ணே, அவங்க சாதாரணமான ஆள் இல்லை. உங்களுக்கு தெரியும்லண்ணே, கதிரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. 80 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன்ல. ஆனா அவன் கழுத்தை பிடிச்சான் பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே உசுரே போற மாதிரி ஆயிடுச்சு. அவன் மட்டும் இல்லைண்ணே, கூட கும்பலா 5-6 பேர் இருந்தாங்க. எல்லாம் தடிதடியா இருந்தாங்க. இஷ்டத்துக்கு அருவாளை வீசுறானுங்கண்ணே. அங்க போலீஸ் வந்ததும் அப்படியே பதறாம அங்கேயும் தப்பிச்சு ஓடுறாங்க. அண்ணா, நம்ம நினைச்சதை விட வேற வேற மாதிரி இருக்கானுங்க. டேய், எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. அவன் எதுக்கு உன்னைய தூக்கணும்? வேற என்ன, எல்லாம் அப்பத்தா பிளான் தான். ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறப்பவே சிரிச்சு சிரிச்சு பேசிச்சில்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அந்த ஜீவானந்தனை ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி நம்மளை அசிங்கப்படுத்தணும். கௌதம் பையலை வச்சு கதிர் மாமாவை தூக்கி நம்மளுக்கெல்லாம் பயத்தை காட்டணும். அதான் பிளானு. டேய், வாய முடி சும்மாடுற. சும்மா வளரிட்டு இருக்க என்ன? அப்பதான் அந்த அளவுக்குலாம் யோசிக்குமாண்ணே? இல்லைப்பா, கிளவி எந்த லெவலுக்கு இறங்கி பொண்ணு, அதோட வம்சாவளியா நம்மன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் ஒன்று போட்டுட்டேன், என்ன திட்டம் வேணாலும் போட்டுட்டேன், பார்த்துக்குறோம். என்னத்தை பார்த்துக்கிறது? ஜீவானந்தம் வருவான்னு அப்பத்தான் அடிச்சு சொல்லிச்சு, இன்னும் அந்த ஆளை காணுமே. டேய், நாளன்னைக்கு தானே ஃபங்க்ஷனு, எல்லாம் இப்போ வருவோம். அப்படியா? அப்போ அதுக்கு முன்னால அந்த கௌதம் பையில அனுப்பி விட்டு ஏதோ வேலை பார்க்கலான்னு பார்த்துருக்கானா அந்த ஜீவானந்தன்? டேய், ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காதடா, அதை நான் பார்த்துக்கிறேன். டேய் கதிர, அந்த கிள்ளி விட எங்கே இருக்கான்? மாமா, அந்த ஆள் ஒரு வேஸ்ட் மாமா. ஒரு ஓட்டை வேனை பிடிச்சி சிவப்பு பெயிண்ட் அடிச்சு அதில் எங்களை உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டு போனா மாமா. மாமா, அந்த வண்டியை உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட்டு குளுக்கோஸ் பாட்டில் இம்பிட்டு தான். ஆனால் அதுக்கு அந்த ஆள் கொடுக்குற பில்டப் இருக்க, போகிற வழியெல்லாம் கோயிலாக நிறுத்தி சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சு கொடூரம் பண்ணிட்டான் மாமா. டேய், பேசாமறா லூசு போய. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, இந்த கௌதம் பையா இவரை கடத்தினதானே உங்களுக்கு தெரியும். இவர் எப்படி போனார்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கேளுங்க முதல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, இந்த கௌதம் பையா இவரை கடத்தினதானே உங்களுக்கு தெரியும். இவர் எப்படி போனார்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கேளுங்க முதல்ல. இவர்கிட்ட வந்து உங்களை கடத்த போறோன்னு சொல்லியா கூட்டு போனாங்க? சும்மா ஆமால. டேய் கதிரு, அவங்க எப்போ உன்னைய தூக்குனாங்க? அவங்க எங்க தூக்குனாங்க? இவரால போய் சிக்கினாரு. டேய், என்ன ஏய் ஓய் மாமா, ஒரு போன் வந்துச்சு மாமா, அதை எடுத்துட்டு போய் வலின்னு வலிஞ்சாரு. கேட்டா எவனோ ரத்தம் கொடுக்க கூப்பிட்டான்னு என்கிட்ட சொன்னாரு. அவன் ரத்தக்காவை வாங்கி அனுப்பி விட்டான். டேய், பொம்பளை வச்சு பேசி வரவழைச்சு உன்னை மிதிச்சு அனுப்பியிருக்கேன், வெக்கமல்ல உனக்கு? நீ வாங்கிட்டு வந்து நிற்கிற. டேய் கதிரு, உனக்கு ஒன்று சொல்கிறேன்டா, தேவையில்லாத சாவாசத்தை விட்டுறாமா. ஏன்னா நீங்கள் தானே ஒரு காலத்தில் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அவனை ஏற்றி விட்டிய. ஏய் ஆமாப்பா, ஒரு காலத்தில் சொன்னேன் 1-2 நிறுத்திக்கணும். இப்படியா பொம்பளை அழகி சொன்னேன்? யாரும் துப்ப மாட்டாங்க. போனானே, அப்படியாவது போன இடத்துல சமாளிச்சு வந்திருக்கானா, மிதி வாங்கிட்டு வந்து நிற்கிறான் பாரு. சை, என்னத்த பேசுறது? ஆமா டேய், எங்கடா இருக்க அந்த கிள்ளி விடவன்? அந்த ஆளு கொண்டாந்த பிளைட்டை புதருக்குள்ள லேண்ட் பண்ணிட்டு ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்காரு. வாங்க
அவர் அழகையும் அவர் வண்டி அழகையும் காட்டுறேன் வாங்க. ஆமாடா, இன்னும் 4 பேரை கூட்டிட்டு போ. ஊர்க்காரெல்லாம் வீட்டில் வந்து திருவிழாவுக்கு உட்காந்துருக்கேன், எங்கே ஏதுன்னு கேட்க மாட்டானா? எப்போ ஞானா, நீ கரிகாலன் கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அண்ணன் எங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட சொல்லு, வந்துடுவாருன்னு சொல்லு. போப்பா. ஏய் பா, போடா. வா. எப்படா கதிர், ஜீவானந்தம் பொண்டாட்டியை கொண்டது ஞானத்துக்கு தெரியுமா? ஐயே அதெல்லாம் தெரியாதுண்ணே. அவனுக்கு தெரிய வேணாப்பா, தெரிஞ்சா வெட்டி நாயம் பேசுவேன். வா, கிள்ளி வேணா பாட்டுறோம். இந்த போகணும். இந்த பக்கம் வா, இங்கே இருக்காங்க. அங்கிட்டுண்ணே வாங்க. ரேணுகா, இந்த கஞ்சியை கொடு. கண்ணு கொஞ்சம் எந்திரிடா, இதை மட்டும் குடிச்சுப்பிடு. இந்த எங்கன வந்துரு. வா. கொஞ்சம் போல குடிச்சிடணும். அப்படி ஒரு மடக்கா குடிச்சிரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரியா? நல்ல பிள்ளை. எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் 2 வேளை வந்து பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. ஆமா ஆமா, இவங்க அப்பத்தா பெரியப்பா எல்லாரையும் கார்ல வச்சுக்கிட்டு அதே கார்ல இவளையும் கூட்டிட்டு வராளாக்கும். ஏதாவது பேசணும்னு பேசாத தாரா. சரி, நாங்க வரப்ப கூட்டிட்டு வர முடியாது, அப்ப நீங்க வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கூட கூட பேசிக்கிட்டு இருக்காது. இவ போறா, இவ பின்னாடி அவளுகளும் போறாளுங்க. நாங்க வரப்ப கூட்டிட்டு வர முடியாது, அப்ப நீங்க வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கூட கூட பேசிக்கிட்டு இருக்காது. உன்கிட்ட தான் ஃபோன் இல்லையே. அப்ப உன்கிட்ட மட்டும் ஃபோன் இருக்கா? பாத்தியா, குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்காம அவங்க எல்லாரும் மட்டும் ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சினா கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட கான்டாக்ட் பண்ண முடியல. ஐயோ, பேச்செல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இங்க பாரு, கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீ பேச்சு கொடுத்தா பேசிக்கிட்டே இருப்பா. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். பொறவு விளையாடலாம். இல்ல ஆண்டி, இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சரிடி கண்ணு. சரி சரி, நீ அவ்வளவுதான். பாத்தியா, இதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். என்ன பார்த்ததும் டக்குன்னு சரியாச்சு பாத்தியா? ஐயோப்பா, முடியலக்கா என்னால. இவ அலப்பற தாங்கல. ஐயாப்பா, நெஞ்சு வலிக்குது இந்த நட்பை பார்த்து. வெண்பா, உங்க அப்பா எங்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல, ஒரு வாரத்துல வரேன்னு சொன்னாரு, ஆனா எங்கன்னு சொல்லல. இவ போறா, இவ பின்னாடி அவளுகளும் போறாளுங்க. சரி வெண்பா, கொஞ்சம் கண்ணு மூடி தூங்கு. இங்க படுக்கிறியா, தலைக்காணியில படுத்துக்கிறியா? சரி என்ன, இந்தாங்க இப்படிங்க. இந்தா இங்கிட்டு படு. மெல்ல நான் படுக்கணும். கட்டை அவுக்காம வச்சுக்கணும். அடியே யாரு? அடியே ஐயா, நம்ம வீட்டு சொர்ணாக்கா. இப்ப என்ன செய்ய? கதவை தரங்கடி. உள்ள கூடி கூடி என்னதான் பேசுவாளுகளோ. ஏடியே கதவை தரங்கடி. ஐஸ் இங்க வந்து உள்ள போ, உள்ள போ, நல்லா உள்ள போ, படு. ஏய் கதவை தரங்கடிங்களா இல்லையா? ஐஸ் படு. பொத்திக்க. காலு காலு. ஈஸ்வரி. அக்கா அப்படியே படு, மறைச்சிக்க. தர்ஷினி, போய் கதவை முகத்தை காட்டு. நந்தினி. ஏய் அட, கதவு திறந்துதான் இருக்கா? ஆமா, திறந்து இருக்கு. திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி வர. சிரிப்பே வரல. இவளே யாரு சிரிக்க சொன்னது?
ஏண்டி உங்களை எல்லாம் சமையல் வேலை பார்க்க சொன்னா என்னமோ காலையில சமைஞ்ச பொண்ணு மாதிரி ரூம்குள்ள வந்து பூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கீல என்ன? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏண்டி ஈஸ்வரி, ஏதோ ஒரு புள்ளைய தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு வந்தியே, யார் அந்த புள்ள?